வணக்கம் விவசாயிகளே. இன்றைக்கி நம்ம நிலத்தில் நாத்தாங்களை ஓட்டி சமப்படுத்திட்டோம். சமமாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம விதைக்கிற விதை நெல் பழுதாகாமல் முளைக்கணுன்னா இந்த அளவுக்கு ஓட்டினா தான். டிராக்டரில் 2 ஜாடை ஓட்டியாச்சு. அடுத்தது ஒரு இரும்பு பைப் எடுத்து அதில் ஒரு பாரை ஒன்று உள்ளே போட்டுட்டு வெயிட்டுக்காக வெளிச்சதுக்கப்புறம் பாருங்கள் சுத்தமாகிட்டாங்க. இப்போது இதை தண்ணி விட்டு ஒரு 1 hour ஓடணும். தண்ணி இதில் ஓடி நம்ம தெளி கட்டினோம்னா நாத்தாங்கள் தெளிவாகிடும். 1 hour அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற விதை நெல் பில் விதைலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஒரு பக்கமாக சேர்ந்துடும். அதை நம்ம வெளியே எடுத்து விட்டுடலாம். இப்படி பண்ணோம்னா நாத்தாங்கால் சுத்தமாக இருக்கும். பில் எதுவும் களை எதுவும் இருக்காது நாத்தாங்காலில். முதல்ல நாத்தாங்கல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 3 உழவு ஓட்டி மாட்டுச்சாணத்தை காய வச்ச மாட்டுச்சாணத்தை ஓட்டி திருப்பி இன்னொரு 2 உழவு ஓட்டி ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இதிலேருந்து திகையெல்லாம் கழித்து அந்த நாத்தாங்கலை போட்டு பசுந்தாள் உரம் இது. ஏன்னா நம்ம சாப்பாட்டுக்காக யூஸ் பண்ணுற பொன்னி நெல் இது. அதனால் இது எல்லாமே இயற்கை சார்ந்த விவசாயமாக தான் இருக்கும். ஏன்னா அடுத்த 1 வருஷத்துக்கு நமக்கு தேவைப்படுற இந்த சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற நெல் நல்லா மருந்தே இல்லாமல் சுத்தமாக இருக்கிறதுக்காக ரெடி பண்ணுற இந்த நாத்தாங்கால். நம்ம நாற்றுலேருந்தே விஷத்தை தெளிக்காமல் வெறும் இந்த இயற்கை முறையில் சாகுபடி செஞ்சோம்னா இந்த சர்க்கரை, சுகர், பிபி இதெல்லாம் நம்மளுக்கு வராது. இப்போது நேற்று ஈவினிங் தான் வெள்ளை பொன்னி நெல்லை ஊற வச்சோம். நேற்று காலையில் ஊற வச்சோம். நேற்று ஈவினிங் அதை எடுத்து இன்னொரு ட்ரம்மில் தண்ணி இல்லாமல் வச்சிடணும். ஏன்னா அது ஆறின பிறகு தான் அதில் சின்ன சின்ன கூறு வரும், நெல் கூறு. இன்றைக்கி நாத்தாங்காலில் நம்ம விதைக்கிற டைம் ஈவினிங் 4 to 5. நம்ம 3 பை நாத்தாங்கால் விட போகிறோம். நான் இந்த வீடியோவை ஈவினிங் விதை நெல் விட சொல்ல உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள்.